ஹலோ பட்டோஸ், இன்னைக்கு நம்ம யோகி பாபு நடிப்பில் நம்ம இம்சை அரசன் டைரக்டர் சிம்புதேவனோட தரமான படைப்பில் வந்திருக்க போட் அந்த படத்தோட கதையை தான் கேட்க போகிறோம். இந்த படம் சில உண்மை சம்பவங்களை தழுவி எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த படத்தோட வருஷம் 1943 நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த காலம். அப்போ பார்த்தீங்கன்னா மீனவ வம்சத்தை சேர்ந்த நம்மளோட யோகி பாபுவும் அவங்களோட பாட்டியும் எந்த தப்புமே செய்யாமல் என் தம்பியை பிரிட்டிஷ் அரசாங்கம் பிடிச்சி வச்சிருக்குன்னு போலீஸ்லேருந்து அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜப்பான்காரவங்க குண்டு போடுற சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போட்டில் கடலுக்குள்ளே போகும்போது அந்த போட்டில் இன்னும் சில பேர், அதாவது ஒரு 9 பேர் மொத்தமாக அந்த போட்டில் பயணம் செஞ்சு போகிறாங்க. போகிற கொஞ்சம் தூரத்தில் தான் தெரியுது அந்த போட்டில் நம்ம தம்பியே இல்லை அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த போட்டில் ஒரு தீவிரவாதி இருக்கான் அப்படின்னு போகும்போது போலீஸ்காரர் ஒருத்தர் கத்துறாரு. இந்த போட்டில் இருந்த தீவிரவாதி யாரு, அவரோட தம்பியை ஏன் கூட்டிகிட்டு வரல அப்படிங்கிற பிரச்சனைக்கு நடுவில் இந்த போட் பார்த்தீங்கன்னா நடுவு கடலில் போகும்போது திடீர்னு ஒருத்தர் ஏறுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட அதிகாரி. அந்த போட் நடுவு கடலில் உடஞ்சி போய் நிற்கிது. அங்கேருந்து 1 இன்ச் நகர்த்தணும்னாலும் அந்த போட்டில் இருக்க 3 பேராவது கடலில் குதிச்சா மட்டும்தான் அந்த போட் அங்கேருந்து நகர்த்தவே முடியும். இதை விட பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த போட்டை சுற்றி ஒரு சுறாமீன் சுற்றிக்கிட்டே இருக்குது. கடலில் குதிச்சா அவன் காலி. இவங்க அங்கேருந்து எப்படி தப்பிச்சாங்க, அந்த தீவிரவாதி யார், இவர் தம்பிக்கு என்னாச்சு அப்படிங்கிறத எல்லாமே நிறைய ட்விஸ்டோடு சொல்லியிருக்க படம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த போட். இந்த படத்தை ஏன் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்தே தீரணும் அப்படின்னு சொன்னேன்னா, முக்கியமான விஷயம்னா நம்ம சொன்ன மாதிரி இதிலிருந்து 3 பேர் கடலில் குதிக்கணும். யாராவது அடுத்தவங்க உயிருக்காக தான் உயிரை பணையை வச்சு குதிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பானா, அப்போ உள்ளே இருக்கவனை கொன்னே தீரணும். அப்போ 3 பேர் யாரை கொள்வது இப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயம் இதில் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், கிளைமேக்ஸு கண்டிப்பாக பாருங்கள். இந்த கிளைமேக்ஸில் ஏன் இந்த விஷயத்தை நான் சொன்னேங்கிறது உங்களுக்கே புரியும். நண்பா, இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. நம்ம யோகி பாபு வரிசையாக ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க படங்களில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். படத்தோட ஸ்டார்டிங்லேயே 1943 வருஷம், அதாவது 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்க சமயம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் தான் இந்த போரையை ஆரம்பித்து வச்சது. அவருக்கு துணையாக பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாடும் பார்த்தீங்கன்னா அவரை எதிர்க்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் குண்டு மலையை பொழிய ஆரம்பிச்சிச்சு. அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது நம்ம இந்தியாவிலையும் தான். அதனால் மெட்ராஸ் மேலே எப்போ வேணாலும் குண்டு விழுகும் அப்படிங்கிற சூழ்நிலையில் மெட்ராஸில் குடியிருந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 70% பேர் மெட்ராஸை விட்டு அங்கே இங்கேயுமா ஓடிட்டாங்க. மீதி இருக்கவங்களும் எப்படா நம்ம மேலே குண்டு விழுகும்னு உயிர் பயத்தோடையே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அக்டோபர் 11 ஜப்பான் விமானங்கள் மெட்ராஸ் மேலே குண்டு மலையை பொழிஞ்ச அந்த கோரமான நாள். அதற்கு மறுநாள் நடுவு கடலில் நம்மளுக்கு நடக்கிற சம்பவத்தை காட்டுறாங்க. போட்டில் பார்த்தீங்கன்னா யோகி பாபுவும் இன்னொரு வெள்ளைக்காரனும் பயங்கரமாக அடித்து சண்டை போடும்போது நம்ம யோகி பாபுவை அந்த வெள்ளைக்காரை சுடுற மாதிரி காட்டுறாங்க. அவர் அப்படியே கண்ணை மூடினா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நம்மளுக்கு ஹீரோ யோகி பாபுவோட பேர் குமரா. அவங்களும் அவங்க பாட்டியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்லேருந்து கடலுக்கு வெளியே வரும்போது அங்கே நம்மளுக்கு அவங்களோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை ரங்கனும் அங்கே வராங்க. அத்தை வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கு சொல்லிட்டீங்களாமா அப்படின்னு குமரன் கேட்டால் நம்ம ரங்கா கேட்குறாரு, மச்சான் உங்களுக்கு இதில் ஒன்றும் சங்கட்டம் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நாளை மறுநாள் என் தங்கச்சிக்கு நீ புருஷனாக போகிற, அதெல்லாம் ஒரு சங்கட்டமும் இல்லை, ஜப்பான்காரை குண்டு போட்டால் போட்டுட்டு போகிறேன், நீங்கள் போய் கோயிலில் காப்பு கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா கொஞ்சம் தூரத்தில் மறுபடியும் அவங்க தங்கச்சி திரும்பி வந்து கட்டி பிடிச்சி அணுகுது. எனக்கு மனசே சரியில்லைண்ணா, தம்பி வேற ஜெயிலில் இப்படி இருக்குண்ணா, நீ தம்பி ஜெயிலில் இருக்க விஷயத்த ரங்கன் குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது, நீயா வாயை விட்டு உளறிடாத, இப்போ அவனை வெளியே கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு தான் நானும் பாட்டியை போகிறோம், நீ கவலையப்படாத, கல்யாணத்துக்கு கண்டிப்பாக தம்பி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்றாங்க. இங்கே நேராக போய் அந்த கேம்ப் நடக்கிற இடத்துக்கு போனால் அங்கே இருக்க போலீஸ்காரர்கிட்ட இவங்க வாங்கிட்டு வந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை கொடுக்குறாங்க. அதை வாங்கி படித்தா நம்ம இந்தியன் போலீஸு, இந்த ரெக்கமெண்டேஷன் எப்படியா வாங்கினேன், கலெக்டர்கிட்டே வாங்கியிருக்கேன்னா, சார் கெஞ்சி கூத்தாடி எங்கள் ஏரியா முனிசிப் தான் சார் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா, இப்போ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, இந்த டயத்தில் வேணாம் நீ போயிட்டு அப்புறவானா, இல்லை சார் நாளை கழிச்சு என் தங்கச்சியோட கல்யாணம் எப்படியாவது நீங்கள் தான் சார் பார்த்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இன்னொரு வெள்ளக்கார ஆஃபீஸர் வேகமாக ஜீப்லேருந்து வந்து இறங்குறாரு. அவரோட இன்னொரு தமிழ் ஆஃபீஸரை வந்து இறங்கிட்டு அங்கே இருக்க லிஸ்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. இந்த கைரேகை தான் கரெக்டாக மேட்ச் ஆகுது, அந்த மிகப்பெரிய கொலகாரன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சார்ஜ் ஷீட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இவர் அந்த லெட்டரை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் நேராக அந்த லெட்டரை வாங்கி படிச்சுட்டு இங்கே நம்ம குமரன்கிட்ட வந்தா, நீ தானே போன மாதம் நம்மளுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் முன்னாடி நின்றிருந்தது அப்படின்னு கேட்டால், சார் அது வந்து குமரை சொன்னால் சப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அங்கே இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க பாவம் போல்.
உன் தம்பிக்கு சார்ஜ் ஷீட் நான் தான் ஃபைல் பண்ணேன், குறைஞ்சது அவன் 3 வருஷமாவது உள்ளே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேலே ஒரு விமானம் பறந்தோடனே அங்கே இருக்க மக்கள் எல்லாம் பயந்து போய் அங்கே இங்கேயும் ஓடுது, ஜப்பான் விமானம் தான் குண்டு போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் அந்த லெட்டரை தூக்கி பின்னாடி இருக்க அந்த தமிழ் போலீஸ்டே கொடுத்துட்டு இந்த லெட்டரை ஃபைல் பண்ணு, இவன் எப்படி அவன் தம்பியை கூப்பிட்டுட்டு போகிறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பிரிட்டிஷ்காரரும் அங்கிட்ட போனால் அவர் நல்ல மனுஷன் நம்ம குமரனை கூப்பிட்டு இந்த லெட்டரை இங்கே வச்சுக்கோ, நீ வேறு யார்கிட்டையும் கொடுக்காத, கொஞ்ச நாள் கழித்து வேறு ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து உன் தம்பியை வெளியே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. இங்கே நடக்கிற கலவரத்தில் முடிஞ்சால் உன் தம்பியை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடு, ஆனால் ரிஸ்க் உன்னோடது, எனக்கு இதுக்கு சம்மந்தம் என்ன பார்த்துக்கோ. நம்மளுக்கு யோகி பாபா கரெக்டாக யோசிச்சுட்டு அங்கே இங்கேயும் கலவரமாக மக்கள் ஓடிட்டு இருக்காங்க. அவர் தம்பிகிட்ட கையை காட்டுறாரு, டேய் ஓடி வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டினா அவர் மெல்ல போலீஸ்காரனுக்கு தெரியாமல் அங்கே வேலியை தாண்டி ஏறி குதிச்சு ஓடி வர்றாரு. ஆனால் அவருக்கும் கால் உடஞ்சிருக்கிறதுனால வேகமாக நடக்க முடியல. நம்ம யோகி பாபுக்குமே காலில் அடிபட்டிருக்கோம். மெல்ல அவரை தாங்கி கூட்டிகிட்டு நடந்தா, அண்ணே நீ முன்னாடி போய் போட்டை நகட்டி எடுனே, நான் வேகமாக வர முடியாது, நான் அப்படியே மெல்ல நகண்டு வந்து போட்டில் ஏறிக்கிறேனே அப்படின்னு சொன்னால் இவர் வேகமாக போய் அங்கே போட்டை கரையிலேருந்து தண்ணிக்கு தள்ளிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் கூட்டத்தில் ஒரு ஐயர் ஃபேமிலி இருக்கும், அதாவது அப்பாவும் பொண்ணு மட்டும். அம்மா இப்போதைக்கு நம்ம இங்கே இருந்தோம்னா குண்டு விழுகிறதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம நேராக அந்த போட்டில் ஏறி கடலுக்குள்ளே போயிட்டோம்னா கண்டிப்பாக போலீஸ்லேருந்து தப்பிச்சிடலாம், குண்டுலேருந்து தப்பிச்சிடலாம், வா வேகமாக போய் ஏறுவோம் அப்படின்னு சொல்லும்போது அதை பக்கத்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அவங்க பையனோட நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளும் அந்த போட்டில் போய் ஏறிடுவோம்னா அவங்கள வேகமாக ஓடி வந்தால் அங்கே பக்கத்தில் ஒரு சேட் இருப்பார். அந்த சேட்டு இந்த விஷயத்தை கேட்டுட்டு நேராக போட்டுக்கு ஓடி வராங்க. மக்கள் எல்லாரும் அங்கிட்ட இங்கிட்ட செதற ஓடும்போது இங்கே ஒரு 4-5 பேர் மட்டும் நேராக போட்டை நோக்கி ஓடுறத அங்கே இருக்க எம்எஸ் பாஸ்கரும் இன்னொரு முஸ்லீம் ஒருத்தரும் பார்த்துட்டு சரி நம்மளும் ஓடி போய் போட்டில் ஏறிடுவோம், அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு அவங்களும் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து போட்டில் ஏறுறாங்க. நம்ம யோகி பாபு கேட்குறாரு, ஏய் நீங்களா வந்து போட்டில் ஏறிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் உதவி பண்ணப்பா, நாங்களும் குண்டு விழுகாமல் தப்பிச்சுக்குவோம் தயவுசெய்து அப்படின்னு சரி வாங்க போட்டை தள்ளுங்க அப்படின்னு வேகமாக போட்டை தள்ளிட்டு டக்குன்னு எல்லாருமே போட்டில் ஏறி உட்காந்துட்டு கரெக்டாக தண்ணிக்குள்ளே இறங்கிருச்சு. இங்கே நம்மளுக்கு குமரனோட தம்பி சொக்கனை காட்டுறாங்க. அவர் மெல்ல நொண்டி நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போலீஸ்காரனோட ஆள் ஓடி வந்து அவரை எத்தி தள்ளி அவரை அங்கே பிடிச்சிடுறாங்க. ஆனால் அதை பார்க்காமையே நம்ம யோகி பாபு பார்த்தீங்கன்னா போட்டை தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு டேய் சொக்கா இங்கே முன்னாடி வாடா துடுப்பு போட அப்படின்னு சொன்னால் ஏறி உட்காந்துருக்க எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு உங்களை தாங்க கூப்பிட்றாருன்னு என் பேர் சொக்கா இல்லையே அப்படின்னு எல்லாரும் சொன்னால் அப்போ தான் நம்ம குமரன் திரும்பி பார்க்குறாரு, டேய் சொக்கா அப்படின்னு பார்த்தா அங்கே சொக்கை ஏறவே இல்லை. அங்கேருந்து கரையில் பார்த்தா அவரை போலீஸ் பிடிச்சி வச்சிருக்கு. அந்த வெள்ளைக்கார போலீஸ் சொல்கிறாரு, ஏய் அவன் அண்ணனையும் பிடிடா, காலம்புறை இங்கே 2 பேரும் ஜெயிலேருந்து வெளியவே வரக்கூடாது, அந்த போட்டை எப்படியாவது நிப்பாட்டு அப்படி இங்கே கத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம யோகி பாபுவும் பதறாரு, என் தம்பியை விட்டுட்டு வந்துட்டேன், என் தம்பிக்காக தான் நான் இங்கே வந்ததே, நான் அவனை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு போட்டை திருப்பினா எல்லாரும் பதறாங்க. போனோம்னா நம்ம போலீஸ்ட்டை மாட்டிக்குவோம், தயவு செய்து வேணான்னா நீங்களாம் யாரியா, உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம், உங்கள் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக நான் போட்டை எடுக்கும்போது என் தம்பியை காப்பாற்றுறதுக்காக நான் திருப்ப மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கரையை நோக்கி வந்தால் அவர் தம்பி அங்கே இருக்க போலீஸை தள்ளி விட்டுட்டு கரைக்கு வந்து கத்துறாரு, அண்ணே தயவு செய்து வந்துடாத, உன்னையும் பிடிக்கிறதுக்கு இங்கே போலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கு, தயவு செய்து திருப்பி போயிடு, நீ வந்தேன்னா நீ மாட்டிக்குவ அப்படின்னு கத்துனா அவர் வேற வழியே இல்லாமல் போட்டை மறுபடியும் திருப்பணும்னு முடிவெடுக்கிறாரு. இங்கேருந்து போலீஸ் கத்துது, டேய் மரியாதையை வந்துருங்கடா, சொன்னால் கேளுங்கடா, நீங்களா வந்துட்டீங்கன்னா பரவாயில்ல, இல்லை கடலுக்குள்ளேயே நீங்கள் சாக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நம்ம வெள்ளைக்கார கோவத்தில் துப்பாக்கி எடுத்துகிட்டு டப்புன்னு சுட்டா எல்லாரும் அப்படியே ஒளிஞ்சு போட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறாங்க. வேறு வழியே இல்லை, போட்டை மறுபடியும் கடலுக்குள்ளே திருப்புங்கன்னு சொல்லும்போது எப்படியாவது அந்த போட்டை நிப்பாட்டியா அப்படின்னு வெள்ளைக்காரை சொன்னால் அந்த போலீஸ்காரை கத்துறாரு, டேய் உங்கள் போட்டில் ஒரு தீவிரவாதி இருக்காண்டா, சொன்னால் கேளுங்கடா, போட்டை திருப்புங்கடா அப்படின்னு கத்துனா அவங்க எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, நம்ம யார் காதலையுமே எதுவுமே விழுகலையே, சரி வேணாம் வாங்க நம்ம கடலுக்குள்ளேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே வண்டி எடுக்கிறாங்க. கடலுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இப்படி நம்ம ஒரே படகுல வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம், பேராவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்க பேராக வரிசையாக சொல்கிறாங்க. நம்மளுக்கு சொன்ன மாதிரி யோகி பாபாவோட பேர் குமரன், அவங்களோட பாட்டி பேர் முத்துமாரி. அடுத்து நம்ம ஐயர்வாள் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, என்னோட பேர் நாராயணன், என் பொண்ணு பேர் லட்சுமி, நான் இங்கே ரிப்பன் பில்டிங்கில் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்காக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் வந்தப்போ இங்கே மாட்டிக்கிட்டேன் அப்படின்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முஸ்லீம் ஆள், அவர் பேர் ராஜா முகமது, என் ஊர் பாலக்காடு, எழுதுறது தான் என்னோட வேலை,
நான் இங்கேருந்து கல்கட்டாக்கு வேறு ஒரு சின்ன வேலையாக போக வேண்டியது இருக்குது, அதுக்கு இடையில இங்கே வந்தப்போ நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டு, என்னோட பேர் லாலு, நான் வந்து ராஜஸ்தான் அப்படின்றாரு. இது இல்லாமல் நம்மளுக்கு லாஸ்ட்டாக முத்தையா நம்ம எம்எஸ் பாஸ்கர், நான் வந்து ஒரு லைப்ரரியன், சொந்த ஒரு தேனி அப்படின்றாரு. அதே மாதிரி அந்த ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்களா, அவங்க பேர் வந்து விஜயா, அவங்களோட பையன் பேர் மகேஷ். மகேஷுக்கு உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் பாம்பேக்கு போக வேண்டியது இருக்குது, அதுக்கு இடையில இங்கே வந்தப்போ இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்றாங்க. நம்ம யோகி பாபு சொல்கிறாரு, அப்போ என்னையை தவிர வேற எவனுமே இங்கே மெட்ராஸ்காரன் கிடையாது, பூரா புழைக்க வந்தவங்க இல்லை அப்படின்னு. அதே மாதிரி கடலுக்குள்ளே போகும்போதே சொல்கிறாரு, எப்படியாவது கடல் எல்லையை தாண்டிடணும், இல்லைன்னா ரோந்து படகு சுற்றிக்கிட்டே இருக்கும். நேற்று முதல் கொண்டு 2 படகை சுட்டு கவுத்திட்டாங்க, நம்ம போலீஸ்காரர்கிட்ட ரோந்து படகுல மாட்டினோம்னா அவ்வளவுதான், மொத்த பேரும் காலி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகும்போது நம்ம நாராயணன் உட்காந்துருக்க இடத்துல ஏதோ ஓடுதுன்னு பதறி அடிச்சு டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா ஒரு எலி ஓடிட்டு இருக்கு. ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடுறதுக்காக பார்த்தா அது நேராக யோகி பாபு கிட்டக்க வந்து நின்றுது. நாராயணா இங்கே பாருங்க, அது என் கிட்டக்க வந்துருச்சு அப்படின்னா, இந்த படகுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம், அது தூக்கி முதல் கடலில் வீசுங்க அப்படின்னு நம்ம நாராயணன் சொன்னார்னா, உங்களுக்கு இந்த படகுக்கும் கூட தான் சம்மந்தம் இல்லை, உங்களையும் தூக்கி கடலுக்குள்ளே வீசிடலாமா, இதோட சேர்த்து நம்ம மொத்தம் 10 பேர், அவ்வளவுதான் கணக்கு அப்படின்னோடனே ராஜா சந்தோஷமா, ஆமாம் இது சூப்பர் அப்படின்றாரு. நம்ம நாராயணருக்கு அந்த எலியை பார்த்தாலே பிடிக்கல, அருவருப்பாக இருக்குது. ஆமாம் நீங்களே கறி சாப்பிட்றவங்க தானே, அப்படின்னா இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம குமரை சொல்கிறாரு, ஆமாம் நெய்யும் தயிர் சாதமும் எங்கள் சாமிக்கு பிடிக்காது, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் நீங்கள் ஆச்சாரமாக இல்லாததுனால தான் நீங்கள் என்ன கோயிலுக்கு வெளியவே இருக்கீங்க, கோயிலுக்குள்ளே வரவே முடியலை, நீங்களாம் எங்கள் கோபுரத்தை அப்படியே தலை நிமிர்ந்து தான் பார்க்கணும் அப்படின்னா நம்ம முத்தையா சொல்கிறாரு, அது சொல்கிறது கரெக்டு தான் குமரா, நம்மளோட கோயில் கோபுரங்களும் நம்மளோட சிற்பக்கலைகளை தவிர வேற எந்த நாட்டிலையுமே இந்த அளவுக்கு கலைநயத்தோடு கிடையாது, இந்த பெருமை சேர்க்கறது நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னோடனே நாராயணன் சொல்கிறார், ஆமாம் அப்படி சொல்லுங்க அழுத்தி, அதனால் குமரா நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, அது மண்ணோட சொத்து, அது இங்கே இருக்க எல்லாருக்கும் சமம், யாராவது ஒருத்தவங்களுக்கு மட்டும் உரிமை கிடையாது அப்படின்னு நாராயணனை பார்த்து சொல்கிறாரு. ரொம்ப தூரம் நம்ம குமரனே ஓட்டிகிட்டு வந்ததுனால கையை அசந்து போகிற மாதிரி இருக்குது, ராஜா நீ கொஞ்ச நேரம் வந்து துடுப்பு போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாவை துடுப்பு போட சொல்கிறாரு. நம்மளோட முத்தையா கேட்குறாரு, நீ அந்த கடிதாசி வாங்கி வச்சுருந்தேன்னேல கலெக்டர்கிட்டருந்து, அதை கொஞ்சம் கொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்த்தா, ரொம்ப அருமையா, இது எப்படியா வாங்கின நீ அப்படின்னா, கலெக்டர் காலையில் எல்லாம் விழுந்து வாங்கினது சார்னா, இந்த கடிதாசி இருக்க வரைக்கும் நீ கவலையே பட வேண்டியதில்லை, உன் தம்பியை ஈஸியாக நீ விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கையிலேருந்து பறந்து அந்த கடிதாசி கடலுக்குள்ளே விழுந்துருது. யோசிக்காமல் நம்ம குமரன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கடலுக்குள்ளேயே குதிச்சு எப்படியாவது அதை போய் எடுத்துடலான்னு பார்த்தா அப்படியே காற்றுக்கு அது கண்ணு கட்டுற தூரத்துக்கு மேலே பறந்து போயிடுச்சு. இதுக்கு மேலே நான் என்ன செய்ய போகிறேனே தெரியலை நைனா அப்படின்னு நம்ம முத்தையாவை பார்த்து சொல்கிறாரு. கவலைப்படாதையா, 200 வருஷமாக சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள்லேருந்து இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு தானே இருக்கோம், அதே மாதிரி உன் தம்பியும் கூடிய சீக்கிரமே விடுதலையாகி வெளியே வந்துடுவா, நீ தைரியமாக இரு. நம்ம ராஜா படகு ஓட்டிகிட்டு இருந்தவர், குமரா என்னன்னு தெரில, படகு ஒரு பக்கமாக இழுக்குதியா, கொஞ்சம் என்னென்னு பாருனா, அது இந்த படகுல 7 பேர் மட்டும்தான் போக முடியும், 9 பேர் இருக்கும்ல இந்த பையனோட சேர்த்து, கொஞ்சம் பொறு, ஆட்களை இங்கிட்ட அங்கிட்ட மாற்றி உட்கார வைக்கிறேன், இடம் சரியாக வந்துடும் அப்படின்னு வெயிட்டாக இருக்க ஆட்கள் கம்மியாக இருக்க ஆட்கள்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்க மாதிரி உட்கார வைக்கிறாரு. அங்கே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே படகு ஒன்று எரிஞ்சு போய் எல்லா ஜாமான் ஜெட்டு கீழே கிடக்கு, அங்கே பூரா நெருப்பாக இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு பிரிட்டிஷ் ரோந்த படகாக தான் இருக்கணும், இந்த படகை சுட்டிருக்காங்கன்னா அது கண்டிப்பாக ஜப்பான் போட்டு ஏதோ வந்து தான் இவங்க படகையே சுட்டு காலி பண்ணியிருக்கு, இது நடந்த கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கு, நம்ம அதனால் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு இவங்க போட்டில் கடலுக்குள்ளேருந்து ஒரு ஆள் ஏறுது. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ்காரன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாவை ஒரு மாதிரி டெரராகவே எப்பொழுதுமே காட்டுவாங்க. அவர் வேஷ்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சுருப்பார், அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவர் உட்காந்துருந்த இடத்துக்கு பக்கத்தில் சொருகி வச்சுட்டு தான் போய் துடுப்பே போட போயிருப்பார். அதே மாதிரி அடுத்து இப்போ நம்மளுக்கு சேட்டையும் காட்டுறாங்க. சேட்டு பார்த்தீங்கன்னா இடுப்பில் ஒரு தாமரை கம்பி அப்படி சுற்றின மாதிரி ஒரு ஆயுதம் மாதிரி வச்சுருக்காரு, அதையும் தெரியாமல் சைலண்ட்டாக எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் வேஷ்டிலேயே இடுப்பில் சொருகி வச்சிடுறாரு. இந்த வெள்ளைக்காரை ஏறணுன்னே பார்த்தீங்கன்னா போட்டு மொத்தமாக ஆட ஆரம்பிக்குது. நம்ம குமரன் கத்துறாரு, யோ ஏற்கனவே போட்டில் வெயிட்டு கூட இருக்குது, இதில் நீ வேற ஏறி இருக்க, மரியாதையை வெளியே குதிச்சிரு அப்படின்னா, இங்கிலீஷில் பேச மாட்டியா அப்படின்னு இங்கிலீஷ்லேயே திட்டுறாரு. நம்ம நாராயணன் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு, இல்லை ஏற்கனவே போட்டில் வெயிட் கூட இருக்குது, அதனால் நீங்கள் குதிச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு சேஃப்டின்னு சொல்லி சொல்கிறாருன்னா, நீ வேணா குதி, நீ எல்லாம் எங்களுக்கு வேலை செய்கிற அடிமை, நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா தலைவன் அப்படின்னு சொன்னால், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம நாராயணன் சொல்கிறாரு. சொன்ன உடனே டென்ஷன் ஆகி குமரன், யோ யார் போட்டுக்கு வந்து யாரை சொல்லிட்டு இருக்க,
மரியாதையை சொல்கிறேன், இங்கேருந்து குதிக்கிறியா இல்லையானா டக்குன்னு நம்ம வெள்ளக்காரன் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து நீட்டுறாரு. எனக்கு போட்டை பற்றி எல்லாமே தெரியும், நீ வேணா இங்கேருந்து குதி அப்படின்னா சைலண்ட்டாக நம்ம குமரை உட்காந்துக்கிறாரு. அந்த ஆஃபீஸர் பேர் எர்வின்னு. எங்களோட சேர்ந்து 3 போட் இருந்துச்சு. நம்மளுக்கு ஜப்பானோட சப்மரீன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எங்கள் போட்டை ஃபுல்லாகவே சுட்டு நொறுக்கிருச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மேலே தாக்குதல் நடத்த போகிறாங்க, அதனால் இங்கே வந்து நம்மளுக்கு ரோந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் சொல்கிறாரு. இவங்க உடஞ்ச படகுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரேடியோ பட்டி மிதந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேட்டு கேட்குறாரு, ஆஃபீஸர் அந்த ரேடியோ பட்டியை நான் எடுத்துக்குவா அப்படின்னா எடுத்துக்கோ அப்படின்னா தண்ணிக்குள்ளே கையை விட்டு கரெக்டாக அந்த ரேடியோ பட்டியை எடுத்து வச்சு தண்ணியெல்லாம் தட்டி அவர் தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம எர்வின் சொல்கிறாரு, இது என்னோட படகு, நான் சொல்கிறத மட்டும்தான் இங்கே இருக்க எல்லாரும் கேட்கணும், இல்லை 50 பேரை சுட்டி கடலில் தூக்கி எரிஞ்சிருவேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு உட்காந்துருக்காரு. நம்ம குமரன் சொல்கிறாரு, நம்ம என்ன கத்திங்க அம்மையும் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கோம், ஒரே ஒரு துப்பாக்கியை வச்சு பார்த்தியா, மொத்த படகையும் உடனே கைப்பற்றிட்டியா அப்படின்னு. நம்ம ராஜாட்ட பேசும்போது கல்கட்டாக்கு எங்கள் தலைவரை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முத்தையா கேட்பாரு, உங்கள் தலைவரா யார் அப்படின்னு கேட்டால் தலைவர் ஜின்னா அப்படின்னு சொன்னோடனே நம்ம நாராயணன் கேட்குறாரு, ஜின்னாவா அப்படின்னா நீங்கள் முஸ்லீம் லீகா அப்படின்னு கேட்ட உடனே நம்மளோட எர்வின்னு இதுதான்டா நேரம்னு சொல்லிட்டு, ஆமாம் சுதந்திரம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் நாடே 2ஆ பிரியுன்னு சொல்லி கேள்விப்பட்டேனே, அப்போ இது ஹிந்துக்களோட நாடு இல்லையா அப்படின்னு நம்ம நாராயணனை பார்த்து கேட்டால் டக்குன்னு நம்ம முத்தையா ராஜா பேச வராரு. அவரை நிப்பாட்டிட்டு, எர்வின் இது எங்கள் குடும்ப பிரச்சனை, அதை நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இப்படி சமாளிக்கிறீங்க, கேட்டால் கரெக்டாக பதில் சொல்லுங்கன்னு சொன்னால், நாங்கள் ஒத்துமையாக ஒரே குடும்பமாக தான்ப்பா இருந்தோம், ஒரு 20 வருஷமாக தான் ஒரு பிரிட்டிஷ் கிழவை இங்கே வந்து எங்கள் பஞ்சாயத்தில் மண்ணெண்ணையை ஊற்றி குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கானா. யாரை சொல்கிறீங்கன்னா உங்கள் தலைவர் ஜார்ஜ் தான் அப்படின்னு சொன்னோன்னே டென்ஷன் ஆகி நம்ம எர்வின் சட்டையை பிடிக்கிறாரு. யாரை பார்த்து என்னடா சொன்ன, அதே மாதிரி பேசாமல் இருங்கய்யா, எதுக்கடுத்தாலும் இவன் துப்பாக்கியை தூக்குறான்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியாக கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தா தூரத்தில் கரெக்டாக ஏதோ மோட்ரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஜப்பான் ரோந்து படகாக இருக்கும், நாம் அவங்க கண்ணில் மாட்டாமல் இருக்கணும்னா அதுக்கு எதிர் திசையில் நான் சொல்கிற பக்கமாக ஓட்டு அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டாக பாட்டி கேட்குறாங்க, ஏப்பா சரியாக தான் சொல்கிறாரா, படித்தவன் கரெக்டாக தான்ப்பா சொல்லுவான், நேராக பாரு நம்ம ஜப்பான் போட்டில் முட்டி தான் நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு நம்ம குமரை சொன்ன மாதிரியே கொஞ்சம் தூரம் தள்ளி ஓட்டிகிட்டு போனால் கரெக்டாக அங்கேருந்து நம்மளுக்கு ஜப்பான் போட்டு கண்ணுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இவங்க வேகமாக வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா இதுவும் ஜப்பான் போட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தூரத்தில் இருந்தே நம்ப வைக்கணும், அப்படின்னா தான் அவங்க திரும்பி போவாங்க. அதுக்கு மீறி கிட்டக்க வந்தாங்க நம்ம எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டு இந்த போட்டையே எரிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேக்லேயே ஜப்பான் கொடியை வச்சுருப்பாரு. டக்குன்னு அங்கே இருக்க துடுப்படுத்து வேகமாக ஜப்பான் கொடியை கட்டி அதை மேலே ஆட்டி அவங்களுக்கு ஜப்பான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிறாங்க. அதே மாதிரி சிவப்பு கொடியை வெள்ளை கொடியும் கையில் வச்சுருப்பாரு. அதை வச்சு நாங்கள் இந்த திசையில் போகிறோம், நீங்கள் அந்த திசையில் போங்கிற மாதிரி கப்பலில் சிக்னல் காட்டுற மாதிரியே இவர் சிக்னல் காட்டினா அவங்கள அங்கேருந்து கொடியை திருப்பி காட்டுறாங்க. நல்ல வேலைக்கு அவங்க இதை ஜப்பான் படகுன்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்க, அதனால் நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஜப்பான் படகு திரும்பி போயிடுது. உங்களால் தான் நாங்கள் இப்போ உயிரே பொழைச்சிருக்கோம் அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு விட்டுட்டு உட்காடுறாங்க. நம்ம சேட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ பட்டியை சரி பண்ணிவிட்டு வயர்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ஷன் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் நெட்வொர்க் கிடைக்குது. நெட்வொர்க் கிடச்சி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேசினா அது டிரான்சிஸ்டராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து நம்மளுக்கு பேசுகிறது கேட்டோன்னே எர்வின் வேகமாக வாங்கி, ஹலோ நான் எர்வின் பேசுகிறேன், இங்கேருந்து ரோந்து படகு எங்கள் படகை எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அங்கேருந்து பேசுகிறாங்க, சார் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்களா, நான் பாதுகாப்பாக இருக்கேன், ஜப்பான் நாடு குண்டு போட்டுருச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் மெட்ராஸ் மேலேனா, சார் அது வெறும் பொருளி, அவங்களோட 2 ஃப்ளைன் மட்டும் தான் பறந்துச்சு, ஆனால் இவங்க குண்டு போட்டதை சொல்லி மெட்ராஸ் பூராமே பொருளையை கிளப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாட. பாவிகளா, ஒரு பொருளைக்காட இவ்வளோ தூரம் கடலுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோன்னா, சார் நீங்கள் இப்போ சேஃப் தானா, நான் இப்போ சேஃபாக தான் இருக்கேன், இங்கே ஒரு படகு வந்துச்சு அந்த படகுல ஏறிட்டேன்னா அங்கேருந்து பேசுகிறவர் கேட்குறாரு, சார் ஒரு வெள்ளை படகு ஒரு 7-8 பேர் ஏற்றிக்கிட்டு வந்துச்சு அந்த படகு தானா அப்படின்னா, ஆமாம் அந்த படகு தான், ஏன்னா சார் அவங்கள விட்டுறாதீங்க, அந்த படகுல ஒரு மிக பயங்கரமான தீவிரவாதி ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னால், என்னது தீவிரவாதியா அப்படின்னு இங்கே எர்வின் எல்லாரும் சுற்றி பார்க்கும்போது, சார் அந்த தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே நெட்வொர்க்கு கட் ஆயிடுச்சு. இங்கே நம்ம எர்வின் கண் எடுத்துகிட்டு கேட்குறாரு, மரியாதையை உண்மையை சொல்லுங்கள், உங்களில் யார் தீவிரவாதின்னு உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உயிரோட கூட்டிகிட்டு போவேன், இல்லைன்னா கண்டிப்பாக சுட்டு போனமாக தான் நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தவர் டக்குன்னு லைப்ரரியன் முத்தையா அப்படின்னு கேட்டால், நான் லைப்ரரியன் கிடையாது அப்படின்னு பர்ஸ் எடுத்து காமிக்கிறாரு. அந்த ஐடி கார்டை பார்த்தா நான் சிஐடி ஆஃபீஸர் முத்தையா, இந்த போட்டில் தீவிரவாதி இருக்காங்கிறது எனக்கும் தெரியும்,
அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் இந்த போட்லேயே ஏறினேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எர்வின் வாவ் சூப்பர், உங்களோட பாஸ் யாருன்னா என்னோட பாஸ் மார்ட்டின்னு சொன்னோடனே வாவ் அவரை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், யார் அந்த டெரரிஸ்ட்டுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு கேட்டால் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன், அதுக்கான வேலையில் தானே இவ்வளவு நேரம் இருக்கேன் அப்படின்னு எல்லாரையும் ஊற்ற பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ சவுண்டு கேட்குது போட்லன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு எல்லாரும் விலகி பார்க்குறாங்க. பார்த்தா நடுவில் போட்லேருந்து அப்படியே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருது. நம்ம குமரன் டென்ஷனை எல்லாரும் ஆடாதீங்க அசையாதீங்க, அப்படியே இருந்த இடத்துல அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எர்வினை பார்த்து சத்தம் போடுறாரு. நான் முதல்ல சொன்னேன் இந்த போட்டை வெயிட்டு தாங்காதுன்னு சொல்லிட்டு, இந்த போட்டில் இருக்கிறதுலே 2 பேருக்கு மட்டும்தான் நீச்சலே தெரியும், என்னாலையும் நீந்த முடியாது, என் காலில் அடிபட்டுருக்கு வேற, இந்த போட்டில் கடைசியாக வந்து ஏறினது நீ தான், மரியாதை நீ குதிச்சிரு அப்படின்னு சொன்னால் நம்ம எர்வின் டென்ஷன் ஆகிட்டு துப்பாக்கியை தூக்கி நீட்டிடுறாரு. நீ அடிமை, நீ தாண்டா குதிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம குமரன் டென்ஷன் ஆயிடுறாரு. யோ நான் குதிச்சா என் பாட்டியை யாரையா பார்த்துக்கிறதுனா, நாளைக்கு சாக போகிற கிளவி அதையும் தூக்கி கடலில் போடுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே யாரை பார்த்து என்னடா சொன்னேன்னு எர்வினை ஒரே அடிச்சா 2 பேரும் மாற்றி மாற்றி சர மாதிரியே அடித்து சண்டை போடுறாங்க. போட்டில் இருக்க மீதி பேர்லாம் வேணா குமரா சொன்னா கேளுன்னு சொல்லும்போது டென்ஷனான நம்ம எர்வினை எடுத்து டப்புன்னு துப்பாக்கி வச்சு யோகி பாபு சுட்டுறாரு. நம்மளுக்கு காமிச்சா ஃபஸ்ட்டு சீனு இவ்வளவு தாண்டா முடிஞ்சு போச்சு, யோகி பாபு இறந்துட்டாருன்னு சொல்லி பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ஸில் இவர் சுட்டது பனியனில் பட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா போட்டை ஓட்ட போட்ட மாதிரி போயிருக்கும். அப்படியே டக்குன்னு ஓட்டு வழியாக தண்ணி பூரா வந்துட்டுருக்குன்னு வேவேமா அந்த ஓட்டையை நம்மளுக்கு ஒரு துணியை வச்சு அடைக்கிறாங்க. நம்ம குமரன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டில் ஏற்கனவே சுட்ட மீனை வச்சுருப்பாங்க, இவங்க எல்லாரும் பசியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மீனை தான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா, நம்ம ஐயர்வாள் மட்டும் பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. லக்ஷ்மியும் சாப்பிடல, மீதி பேர்லாம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டா அந்த எலியும் பசியோட வேவேமாக குமரன்ட்ட வந்து நிற்கும். அவர் அதுலேருந்து 2 துண்டு எடுத்து நம்ம எலிக்கு சாப்பிட கொடுத்துருப்பாரு. அது நம்ம குமரன் கையிலலாம் ஏறி விளையாண்டா நம்ம சின்ன பையன் மகேஷ் கேட்குறாரு, ஆமா அது என் கையிலேயே வருமா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால், இதுக்கு நான் இன்னும் பேர் வைக்கல, நீ ஏன் வேணா ஒரு நல்ல பேராக வை அப்படின்னா, பேச்சு இந்த பேர் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிக்கு பேச்சின்னு பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேய் நம்ம பேச்சியும் பார்த்தீங்கன்னா மாசமாக இருக்குடா, அதுவும் 2 குட்டி வயிற்றுல வச்சுருக்கு அப்படின்னு நம்ம பாட்டி பார்த்துட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வெள்ளைக்கார எர்வினுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எலியை பார்த்தா சுத்தமாக பிடிக்கல, அதை தூக்கும் போது கடனில் போடுறியா இல்லையானா, உன் வேலையை பாரு, உனக்கு என்ன பிரச்சனை அது இருக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரை சத்தம் போட்டு விட்ருவாரு. இதுக்கப்புறம் தான் நான் சொன்ன எர்வினுக்கும் குமரனுக்கும் சண்டை நடந்து அந்த போட்டு ஓட்ட விழுந்திருக்கும். நம்ம குமரை சொல்லுவார், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ஆள் போட்டில் ஏறினதுலேருந்தே இந்த ஆளோட நான் மட்டும் தான் சண்டை போட்டுட்ருக்கேன், நீங்கள் யாருமே சண்டை போடவே இல்லை, இப்போ வேறு வழியே கிடையாது, இந்த போட்லேருந்து 3 பேர் குதிச்சா மட்டும்தான் இப்போ போட் இருக்க நிலமையில இங்கேருந்து ஒரு அடியாவது எடுத்து வைக்க முடியும், நானும் எங்கள் ஆயாவும் குதிக்க மாட்டோம், இது என் ஊர் என் படகு, மீதி இருக்கவங்களில் யார் 3 பேர் குதிக்கிறதுன்னு நீங்களே முடிவெடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே மாமா அது என்னதுன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பயந்து போய் திரும்பி பார்த்தா இங்கே ஒரு சுறாமீன் வந்துட்டுருக்கு. சுறாமீனை பார்த்தோன்னே எல்லாரும் மிரண்டு விட்டு சத்தம் போடாதீங்க, அப்படியே அமைதியாக உட்காருங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் போட்டையே அடித்து உடச்சி விட்ரும், ஏன்னா நம்மளுக்கு போட்டோட அது சுறா பெருசாக இருக்குது அப்படின்னு பயந்து போய் ஒழிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நல்ல வேலைக்கு அது எதுவும் செய்யாமல் அப்படியே பக்கத்துலேயே சுற்றிக்கிட்டு இருந்தா அங்கே உள்ளே இருந்த மண்ணெண்ணையெல்லாம் எடுத்து உள்ளே ஊற்றி விடுறாரு. என்ன வாடகைக்கு அது வராதுன்னு சொல்லி நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வேறு வழியே இல்லை, நீங்கள் தான் முடிவெடுக்கணும், நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்ல வைக்காதீங்க, நீங்களில் 3 பேர் யார் குதிக்கிறதுன்னு முடிவெடுத்துக்கங்க. நம்ம மகேஷ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, மாமா கடல் ஃபுல்லாக மணிஃபல்லவான்னு ஒரு மண்டபம் இருக்குது, அந்த மண்டபம் நல்லவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமா, அங்கே வந்து ராஸ் தேவதையும் அவங்களோட அடியாளத்தில் இருப்பாங்களாம், அவங்கள நல்லபடியாக வேண்டிக்கிட்டோம்னா அவங்க கண்டிப்பாக வந்து உடனே காப்பாற்றிடுவாங்க, நீங்கள் எல்லாரும் மனசை தளர விடாமல் எல்லாரும் அவங்கள வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பையன் சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம சிஐடி முத்தையா யோசிப்பார், நான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன், சீக்கிரமாகவே அந்த டெரரிஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் மீதி இருக்க 2 பேர் யாருங்கிறத நீங்களே முடிவு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தா டக்குன்னு சொல்கிறாரு, நம்மளுக்கு ராஜா நீ ஏதோ எழுத்து பிரச்சனைன்னு சொன்னியே என்ன அப்படின்னு ராஜாவை சந்தேகப்பட்டு கேட்டால், அது வேற ஒன்றும் இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் பிரிட்டிஷ்க்கு எதிராக எழுதுனதுனால என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்போ நீ கல்கத்தாக்கு எதுக்கு போகிறேன்னா, கல்கத்தாவில் முஸ்லீம் லீக் கான்ஃபரன்ஸ்னு சொல்லும்போது நம்ம நாராயணாவது அவன் தான் தீவிரவாதினா, டக்குன்னு இவர் இடுப்பில் வச்சுருந்த கத்தி எடுத்து நம்ம நாராயணாவை குத்த போனால் நம்ம சிஐடி டக்குன்னு தடுத்து பிடிச்சிட்டு அந்த கத்தியை வாங்கிடுவார். உனக்கு எதுக்கு இந்த கத்தினா, ஹோட்டல் மாஸ்டர் காய்கறி வெட்டுறதுக்கு கத்தி வச்சுருக்க மாட்டேனா அப்படின்னு சொன்னால் அந்த கத்தியை வாங்கி பாட்டிகிட்ட கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து டக்குன்னு நம்ம விஜயாவை கேட்குறாரு, நீ சொன்னதை பொய், நீ முதையே சொன்ன,
என் புருஷனுக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் உன் மாமியார் தான் சென்னை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே மாதிரி உனக்கு கல்யாணம் 7 வருஷம்தான் ஆகுது அப்படின்னு சொன்னால் 8 வயசில் உனக்கு பையன் எப்படி? மரியாதை உண்மை சொல்லணும்னா என் முதல் கணவர் இறந்து போயிட்டாரு, இது என் 2வது கணவர், அவரோட குழந்தை தான் பார்த்தேன்னா இப்போ எனக்கு நான் கர்ப்பமாக இருக்கிறது, முதல் கணவரோட பையன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. 10 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வானம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே நம்ம குமரை பார்த்துட்டு இருந்தா நம்ம சிஐடி வந்து கேட்குறாரு, குமரா எதுவும் பிரச்சனையானா யார்கிட்டையும் சொல்லாதீங்க, ஆனால் புயல் வர மாதிரி இருக்குது, புயல் வந்தால் கண்டிப்பாக படகு தாங்காது, மொத்தமாக எல்லோரும் கடலுக்குள்ளே முங்க வேண்டியதா, ஆனால் மற்றவங்கள பயமுறுத்த வேணாம், நம்ம இதை சொல்லாமல் சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே புயல் வந்து ஆடுற மாதிரி நம்மளுக்கு காற்றடிக்குது. இவர் டக்குனு புயல் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேகமாக நம்மளுக்கு கடலுக்குள்ளே இறங்கி போட்டை 2 சைடு இழுத்து கட்டணும், அப்படின்னா தான் போட்டு கவுளாமல் இருக்கும்னு நம்ம குமரன் இறங்கி அந்த கயர் எடுத்து 2 பக்கமாக கட்டிட்டு கரெக்டாக மேலே ஏறலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அவரோட கால் கயரில் மாட்டிக்கிருச்சு. பொறுங்கியா, கால் கயரில் மாட்டிக்கிருச்சு, நான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன்னு மறுபடியும் உள்ளே இறங்கினா கரெக்டாக சுறா வருது. குமரா சீக்கிரம் மேலவான்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனால் கரெக்டாக குமரன் கிட்டக்க வந்துட்டுருக்கப்ப நம்ம லட்சுமி அவங்க ஒரே ஒரு மீன் துண்டு வச்சு தான் சாப்பிட்டுருப்பாங்க. அந்த மீனையும் தூக்கி கடலுக்குள்ளே போட்டுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த மீனை மட்டும் எடுத்துகிட்டு சுறா அங்கிட்ட போனால் நம்ம குமரன் ஜஸ்ட் மிஸ்ஸில் உயிர் பொழைச்சிட்டாரு. இங்கே மனிதாபிமான அடிப்படையில் யார் குதிக்கலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க சோக கதையை சொல்கிறாங்க. என் பையனை ஆப்ரேஷன் பண்ணி எப்படியாவது பொழைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு விஜயா சொல்லி அழுகிறாங்க. அதே மாதிரி சேட்டு சொல்கிறாரு, 7 குடும்பம் ஒரே வீட்டில் இருக்கும், அந்த வீட்டோட டாக்குமெண்ட் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது, அதை போய் நான் எடுக்கலைன்னா 7 குடும்பமும் தெருவில் நின்றுவோம் அப்படின்னு அவர் எழுதுகிறாரு. இப்படி எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்லி அழுதா லாஸ்ட்டில் எல்லாரும் சேர்ந்து எர்வினை திரும்பி பார்த்தா, என்னை திரும்பி பார்க்குறீங்க, ஐ ஆம் யுவர் ரூலர், நான் உங்களுக்கு எல்லாம் தலைவேன், அதனால் இந்த லிஸ்ட்டில் என்னை நீங்கள் சேர்க்கவே கூடாதுன்னு துப்பாக்கி தூக்கிட்டாரு வழக்கம் போல். அப்படியே அன்றைக்கி ராத்திரியும் வந்துருச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா யார் தான் குதிக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா சொல்கிறாங்க, நம்ம மகேஷ் நல்லா தூங்கிட்டு இருக்கா, நான் குதிக்கிறேன், ஆனால் நான் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன், அந்த அட்ரஸ்க்கு மட்டும் கூட்டிட்டு எப்படியாவது என் பையனை ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அந்த போட்டில் ஏறி நின்று குதிக்கிறதுக்கு போகிறாங்க. கையெல்லாம் நடுங்குது. திரும்பி பார்த்துட்டு நம்ம மகேஷை பார்த்துட்டு அப்படியே கண்ணு கலங்கி அழுதுகிட்டு குதிக்க போகும்போது டக்குன்னு நம்ம குமரை சொல்கிறாரு, குதிக்கிறது நீங்கள் வேணான்னு சொல்லலை, கொஞ்ச நேரம் அதுக்கு முன்னாடி பிளேட்டை இருந்துட்டு குதிக்கிறீங்களா அப்படின்னு உடனே அவங்க அழுதுகிட்டே ஓடி வந்து நம்ம மகேஷை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறாங்க. நம்ம குமரை சொல்கிறாரு, ஏயா பிள்ளைத்தாச்சு பொம்பளை குதிக்கிறதுக்கு ரெடியாக மேலே போய் நிற்கிது, கொஞ்சம் கூட யாருமே மனசாட்சியோடு யோசிக்கவே இல்லைல்ல. நம்ம ராஜா பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இருந்து கொஞ்சம் ஓரத்தில் அங்கிட்டு போய் உட்காருன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த உடஞ்சிருக்க இடத்த தாண்டி போனோம். ஏய் ராஜா, போட்டை 2 ஆக்கிறாத, பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் மறுபடியும் அந்த வலையை சரி பண்ணிட்டு இருந்தா அவர் காதில் சரியாக விழுக்காம அந்த வெள்ளைக்காரன்ட்ட கேட்குறாரு, என்ன சொன்னா அப்படின்னு கேட்டால், பார்த்து இரு, நீ நாட்டையே 2 ஆக்கிடுவ அப்படின்னு சொல்லி உன்னைய சொல்கிறான்னொடனே நம்ம ராஜா டென்ஷன் ஆகிட்டு, குமரா 2 ஆக்கிறாதுன்னு சொல்லி என்னை பார்த்து சொன்னியா அப்படின்னு கேட்டால், ஆமாண்டா நான் தான்டா சொன்னேன், என்னடா பிரச்சனைன்னு கேட்டால் டக்குன்னு அங்கே இருந்த பாத்திரத்தை தூக்கி நம்ம குமரை மேலே எரிஞ்சிட்டு வேகமாக நம்ம குமரனை அடிக்கிறதுக்கு ஓடி வந்தா அம்மா பாட்டு சட்டையை பிடிச்சிட்டு, நில்றா என்னடா பிரச்சனைனா, என்னையை பார்த்து இவன் எப்படி நாட்டை 2 ஆக்கிறாதுன்னு சொல்லி சொல்லலான்னா, டேய் காது அவஞ்ச பயலே, உன்னை இந்த போட்டை 2 ஆக்கிறாதுன்னு சொல்லி சொன்னான்டா அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நம்ம வெள்ளைக்கார எருவினை திரும்பி பார்த்தா, நானும் அப்படி தான் சொன்னேன், போட்டை 2 ஆக்கிறாத அப்படின்னு சொல்லி சொன்னான்னு, உன் காதில் தப்பாக விழுந்துருச்சுன்னு நம்ம எருவின் அப்படியே மாற்றிட்டாரு. நம்ம ராஜா அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி, சாரிடா குமரா, தயவு செய்து நீ மன்னிச்சிடா அப்படின்னு சொல்லும்போது பாட்டி, குமரா இங்கே பாரு அப்படின்னு கத்துனா இவங்க தூக்கி எறிஞ்ச பாத்திரம் அங்கே இருந்த எலி பேச்சு மேலே விழுந்து அந்த எலி இறந்துருச்சு. இப்படியே எடுத்துட்டு குமரன் கண்ணு கலங்குறாரு. ராஜா அதுக்கு மேலே கையில் வச்சுட்டு அழுகிறாரு. இப்படி எந்த உயிரையுமே கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இது பண்ணதேவும், ஆனால் அணியாமல் என்னால் ஒரு உயிர் போயிடுச்சு, தயவு செய்து நீ மன்னிச்சிட்டு போயிடுச்சுன்னு அப்படியே அழுகிறாரு. நம்மளுக்கே கண்ணு கலங்குது. நம்ம எருவேனுக்கும் நாராயணனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். அப்படியே 2 பேரும் ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எருவின் பார்த்தீங்கன்னா ராஜா கிட்ட சொல்கிறாரு, உங்களோட இயக்கத்தை சேர்ந்த 10 பேர் கொச்சின் சிறையில் இருக்காங்களே, நான் சொல்கிற மாதிரி மட்டும் கேட்டு நடந்தேன்னா அவங்கள கண்டிப்பாக நான் சொல்லி விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணி வச்சுருப்பாரு. அதே மாதிரி நம்மளோட சேட்டுக்கிட்ட தனியாக உட்காந்து பேசுகிறாரு நகண்டு போய், சேட்டு நீ ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தேல அங்கே சென்னையில் இதுக்கிட்ட கடை வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் நான் நினச்சா உனக்கு கடை வாங்கி தர முடியும், ஆனால் நான் சொல்கிறத நீ கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவரையும் கரெக்ட் பண்ணி கையில் வச்சுக்கிறாரு. கரெக்டாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம எர்வின் பக்கத்தில் நம்ம மகேஷ் சின்ன பையன் உட்காந்துருக்கவர் அப்படியே அந்த துப்பாக்கியை கையில் எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருந்தா நம்ம முத்தையா கேட்குறாரு,
மகேஷ் அந்த துப்பாக்கி என்கிட்ட கூட தாத்தா உனக்கு வித்த காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தாத்தா அப்படின்னா டக்குன்னு அந்த துப்பாக்கியை கையில் வாங்கினவர் நம்ம எர்வினை காலில் டபால்னு சுட்டுட்டாரு. டக்குன்னு சுட்டவர் அந்த போட்டில் காலத்துக்கு கெத்தான் நின்றுட்டு சொல்கிறாரு, நீங்கள் தேடிட்டு இருக்க அந்த தீவிரவாதி நான் தான். உரிமைக்காக போராடுறவங்கள நீங்கள் தீவிரவாதின்னு சொல்லி தானே பேர் வச்சு சொல்லுவீங்க. நான் சுபாஷ் சந்திர போஸோட இயக்கத்தை சேர்ந்தவன். இங்கே வந்ததே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க போஸ்ட் ஆஃபீஸுக்கு குண்டு வச்சு அழிக்கணுங்கிறதுக்காக தான். அங்கே இருக்க குண்டை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுருப்பாரு. அந்த சிலிண்டர் நான் ஆக்சிஜன் மாஸ்க்குன்னு உங்கள்கிட்ட போய் சொன்னேன், உள்ளுக்குள்ளே இருக்கிறத பாருங்கள், இதுதான் குண்டு. இந்த குண்டை போட்டு தான் நான் அழிக்கலாம்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி போலீஸ் என்னை கண்டுபிடிச்சிச்சு. அதனால தான் இந்த போட்டில் நான் ரகசியமாக ஏறிட்டேன்னு சொல்லிட்டு, இனிமேல் இந்த போட்டு ஏன் கண்ட்ரோல், நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் எல்லோரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எர்வினை இந்த போட்லேருந்து நான் தூக்கி போடுவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் 2 பேர் எழுதி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து அந்த 2 பேரும் நான் சொல்கிறத கேட்டு உடனே கடலுக்குள்ளே குதிக்கணும். மறுபேச்சு பேசுகிறீங்க, யார் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எர்வினை எந்திரிச்சு நிற்க வச்சுட்டு, சர்வாதிகாரிகள் எல்லாருமே ஒரு நாள் ரோட்டில் கல்லடிப்பட்டு தான் சாவாங்க, ஆனால் நீ இந்த சுறாக்கு இரையாக போகிறேன், குதி இங்கேருந்து அப்படின்னு துப்பாக்கி வச்சுட்டு சொல்லும்போது டக்குன்னு நம்ம எர்வின் சொல்கிறாரு, அதில் அடுத்து எழுதியிருக்க பேர் குமரனும் ராஜாவும் தான். உடனே நீங்கள் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு பாருங்கன்னா, டென்ஷனான நம்ம ராஜாவும் குமரனும் அங்கேருந்த துடுப்பெடுத்து நம்ம தாத்தாவை ஒரே அடி அடிக்கிறாங்க. 2 பேரும் மல்லு கட்டி சண்டை போட்டான். துப்பாக்கி அங்கிட்டு சைடில் விழுந்துருச்சு. அங்கே இருந்த கத்தி எடுத்துகிட்டு நம்ம குமரனும் ராஜாவும், எப்படி நீ என் பேர் எழுதலாம், என் போட்டில் இருந்துட்டுன்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம எர்வின் டக்குன்னு அந்த கத்தியை ஒரே அமுக்கி விட்டுறாரு. இவங்க மிரட்டிட்டு இருந்த கத்தியை அப்படியே நம்ம தாத்தாவை சொருகிடுச்சு. எல்லாரும் பயந்து போய் கத்துறாங்க. நம்ம லட்சுமி சொல்கிறாங்க, அதில் என்ன இருக்குன்னே தெரியாமல் ஏன் இப்படி பண்ணீங்க, அதில் எழுதியிருக்கிறது ஏன் பேரும் மகேஷோட பேரும் தான், உங்கள் யாரோட பேர் எழுதலை. எங்கள் 2 பேரையுமே கடலில் குதிச்சு சைடில் இருக்க போட்டு மாதிரி ரெடி பண்ணி எப்படி தப்பிக்கிறது தான் இதில் எழுதியிருக்காரு, அவசரப்பட்டு இப்படி தாத்தாவை குத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுகிறாங்க. டேய், எப்பயுமே இப்படி அவசரப்பட்டு தான் ஏதாவது ஒன்று செஞ்சிருவீங்களாடானா, எருப்பையினை கடைசி வரைக்கும் யாரும் தள்ளி விடலை. இவர் அப்படியே ரத்த வெள்ளத்தில் உட்காந்துருந்தா, நைனா நீ கவலைப்படாத நைனா, நீ எப்படியும் குறைச்சிடலாம், நம்ம போயிடுவோம்னா வாய்ப்பே இல்லை, இன்னும் அதிகபட்சம் 2 நிமிஷம் கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இந்த போட்டோட வித்தை நான் ட்ரைனிங்கில் கற்றுக்கிட்டது, அதை வச்சு உங்கள் எல்லாரையும் காப்பாற்றி நான் கூட்டிகிட்டு போயிடலான்னு முடிவெடுத்திருந்தேன். அதுக்குள்ளே ஆனால் நீங்கள் அவசரப்பட்டீங்க. ஒருத்தன் அடிச்சுட்டு சாகிற நிலமை வர்றதுக்கு முன்னாடி நீங்களாவே முடிவெடுத்துருங்க, நான் செத்தோன்னே என்னை கடலுக்கு தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம தாத்தா இறந்துடுறாரு. இவங்க எல்லாரும் அப்படியே அழுதுட்டு வேறு வழியே இல்லாமல் நம்ம தாத்தாவை தூக்கி அப்படியே கடலுக்குள்ளே போட்டுறாங்க. நம்ம எர்வினும் பார்த்தீங்கன்னா காலில் இருந்த குண்டை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு காலில் கட்டு போட்டுக்கிறாரு. நம்ம மகேஷ் அங்கேருந்த துப்பாக்கி எடுத்து, இந்த துப்பாக்கியால் தானே எல்லாருக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி கடலுக்குள்ளேயே எரிஞ்சிடுறாரு. இங்கே நடந்த சண்டையில் நம்ம தாத்தா வச்சுருந்த குண்டு அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துடும். அது தரையை தொட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மொத்தமாக பாம்பிளாஸ்டாகி இறந்துருவோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ளே இறங்கினது மெல்ல அந்த மணலில் விழுந்து கிடக்கும். நம்ம குமரை சொல்கிறாரு, கீழே விழுந்த பாம்பு எப்போ வேணாலும் வெடிக்கலாம். நாங்கள் தாத்தாவை சும்மா மிரட்டி அந்த துப்பாக்கியை வாங்கலான்னு பார்த்தா நீ அவரை குத்தி கொன்னுட்டேல, உன்னை அடித்து இங்கேருந்து கடலில் தூக்கி போட போகிறேன்டா அப்படின்னு சொல்லி கோவமாக எந்திரிச்சா நம்ம பாட்டி, டேய் பேசாமல் உட்கார்றா அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம விஜயா கையை தூக்குறாங்க. இதுக்கு நான் சம்மதம் அப்படின்னு சொன்னால் நம்ம ராஜா எல்லாரும் பேசாமல் இருந்தால் குமரன் கேட்குறாரு, ராஜா சேட்டு அவன் கையில் துப்பாக்கியே இல்லை, ஆனால் நீங்கள் பேசாமல் அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் வெள்ளக்காரன் பக்கம் சேர்ந்துட்டீங்களாண்ணா. நம்ம நாராயணன் சொல்கிறாரு, அவங்க உங்களோட விருப்பம், அதெல்லாம் நீ கம்பல் பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாத விஷயம் 1000 இருக்கும், ஓன்ட்டு எல்லாத்தையும் சொல்ல முடியாது குமரா அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நம்ம வெள்ளக்காரன் பக்கம் சேர்ந்து நிற்கிறாங்க. அங்கே நம்ம வெள்ளக்காரன், என்னடா இங்கே கயிறு தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரை எடுத்தா, யோ நான் தான் மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டில் போட்டிருந்தேன்னா, ஏயா நீ போட்டிருந்த தூண்டில் வாடகைக்கு சுறா வந்துடாதா, அறிவில்லையா உனக்கு அப்படின்னு கயிறு அறுத்து விட்டா முத்தையாவோட பாடியை தின்னுட்டு அந்த சுறா போயிருக்கும். இங்கே வராதுன்னு சொல்லும்போது அந்த சுறா போட்டுக்கு பக்கத்தில் அப்படியே முத்தையாவோட பாடியை கடிச்சு தூக்கிட்டு எந்திரிச்சு விழுந்தா போட்டுக்கிட்டேயே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் முதையே சொல்லிட்டேன், நானும் எங்கள் பாட்டியும் குதிக்க மாட்டோம், அதுக்கு பதிலாக நீங்கள் யார் குதிக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவெடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே பாட்டிக்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் விழுகுது. என்ன லெட்டர் ஆயாதுன்னா, இதை தம்பி உன்ட்ட கொடுத்தாண்டா, நான் தான்டா கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து படித்து பார்த்தா, அண்ணா நம்ம அலமுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது, உங்களோட கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறதுக்காக தான் ரங்கனை கல்யாணம் பண்ணிக்கவே ஒத்துக்குச்சு. அதே மாதிரி அந்த ரங்கன் பொம்பளை விஷயத்துலலாம் கொஞ்சம் சரியில்லாத ஆள், அதனால் எப்படியாவது போய் இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டிடுங்க
நானும் எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். இதை படித்தோடனே நம்ம யோகி பாபு சொல்லிடுவார், இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம், விடிஞ்சா பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிக்கு கல்யாணம், அதுக்கு முன்னாடி நான் ஊருக்கு போய் அந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டி ஆகணும், நீங்கள் யார் குதிக்கிறது அப்படிங்கிறத எனக்கு முடிவு எடுத்துருங்க, இல்லையா காலையில் நானே ஒரு 2 பேரை அடித்து கடலில் தூக்கி எரிஞ்சிட்டு நான் போட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன், பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி படுத்து தூங்கிடுறாரு. இவங்க எல்லாரும் பேர் எழுதி நம்ம ஓட்டு போடுவோம், யாரோட ஓட்டு அதிகமாக விழுகுதோ அவங்க கண்டிப்பாக கடலில் குதிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தா நம்ம எர்வின் சொல்கிறாரு, அதில் நம்ம பேரை மட்டும் எப்படி எழுதுறது, இந்த போட்டில் குமரனும் அவங்க பாட்டியும் தானே இருக்காங்க, அவங்க பேரையும் சேர்த்து எழுதுங்கன்னா நம்ம லட்சுமி சொல்கிறாங்க, இது அநியாயம், ஏன்னா இது அவங்களோட போட்டு அவங்க சொன்ன மாதிரி அவங்க நம்மளுக்கு உதவி செஞ்சவங்க, அவங்களே எப்படி எழுதுறதுன்னா அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க முடியாது, உயிர் பழைக்கிறோம்னா எல்லாருக்கும் ஒரே நீதி தான், அவங்க பேரையும் எழுதி தான் போடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களா ஓட்டு எழுதுனா இருக்கிறதுலே அதிக ஓட்டு வாங்கியிருக்குது நம்ம பாட்டியன் குமரன் தான். அதனால் 2 பேரையும் அடித்து கடலில் தள்ளி விடணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதை ராஜா நீயும் சேட்டும் தான் செய்யணும், எனக்கு காலில் அடிபட்டிருக்குன்னு எர்வின் கரெக்டாக அப்படியே ஒதுங்கிக்கிட்டா நம்மளுக்கு எல்லாரும் அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குற மாதிரி தூங்குனா கொஞ்ச நேரத்தில் நம்ம ராஜாவும் அந்த சேட்டும் பார்த்தீங்கன்னா இவர் கத்தியும் அவர் காப்பர் கம்பியை வச்சு வேகமாக போய் குமரனை புத்துறாங்க. தடுக்க வந்த பாட்டியையும் துடுப்பை வச்சு ஒரே அடி அடித்து 2 பேரும் மண்டையை உடைச்சா நம்மளுக்கு ரத்த வெள்ளத்தில் அப்படியே யோகி பாபு சரிஞ்சு விடுகிறாரு. பதறி போய் நம்ம லக்ஷ்மி எந்திரிச்சு பார்க்குறாங்க, இது பூரா கனவு, வேறு வழியே இல்லை, ஆனால் விடிஞ்சு எந்திரிச்சா இது தானே நடக்க போகுதுன்னு நம்ம லட்சுமி அப்படியே அழுதுகிட்டே படுத்திருக்காங்க. கரெக்டாக சூரிய வெளிச்சம் வர்ற நேரத்தில் தண்ணியில் பொதுக்கடின்னு யாரோ குதிச்ச சவுண்டு கேட்டு அப்படியே அலறி அடித்து எல்லாரும் எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம பாட்டி தண்ணிக்குள்ளே கிடக்காங்க. நம்ம யோகி பாபு அப்படியே கத்துறாரு, யோ ஆயா என்னாச்சு, தயவு செய்து வா இங்கே வானா, டேய் இவங்க எல்லாரும் பயந்து போய் கிடக்காங்கடா, நீ வாடா நம்ம குதிச்சு போவோம்டா, நம்ம நம்புற அந்த கடலாத்தா நம்மளை காப்பாற்று வாடானா, பாட்டி சுறா இருக்கு, நீ வாட்டுக்கு லூசு மாதிரி குதிச்சு போய்கிட்டு இருக்கேனா, வாடா கடலாத்தா பார்த்துக்குவா எல்லாத்தையும், இவங்க உயிர் பொழைச்சு போட்டும்டா, பாவம்டா அந்த மக்க அப்படின்னு சொன்னால் நம்ம யோகி பாபு எந்திரிச்சு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே அவரும் கடலில் குதிச்சிடுறாரு. நம்மளுக்கு போட்டுக்கு பக்கத்தில் அப்படியே சுறா போகிறத மட்டும் காட்டுறாங்க. இந்த விஷயம் நடந்து கரெக்டாக 14 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லாருமே அதே மெட்ராஸில் ரிப்பன் பில்டிங்கில் கூடுறாங்க. நம்ம வெள்ளைக்கார எர்வினை பார்க்குறதுக்காக வந்துட்டு கேட்குறாங்க, ஏதாவது செய்தி கிடச்சிச்சானா நியூஸில் ஃபுல்லாக பார்க்குறாங்க. இப்போ வரைக்கும் எங்களுக்கு கரையோரமாக எந்த பாடியும் கிடச்ச மாதிரி கூட செய்தி செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க 2 பேருமே சுறாக்கு தான் இரையாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இன்றைக்கி அந்த குமரனும் பாட்டியும் அவங்க உயிரை தியாகம் பண்ணி நம்ம உயிரை காப்பாற்றிருக்காங்க, இல்லைன்னா நம்ம எல்லாருமே செத்து சுறாவுக்கு இரையாயிருப்போம் அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிறாங்க, எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, அதே மாதிரி ஆப்ரேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா அவங்க அவங்களோட கடமைகள் எல்லாத்தையுமே அங்கே முடிச்சுட்டு நிற்கிறாங்க. அங்கே டக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸோட கஸ்டடியில் இருக்க ஜாமான்லாம் இருந்துச்சுன்னா அதில் ஒரு துண்டு இருக்குது. அந்த துண்டு நம்ம லட்சுமியோட துண்டு. அதை பார்த்துட்டு அப்பா இது ஏன் துண்டுன்னு சொன்னால் நம்ம எர்வின் வேகமாக அந்த துண்டை வாங்கிட்டு, இது யார் துண்டு, என்ன கேஸுக்காக யாரை பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் நம்மளுக்கு காசுமேட ரங்கனோட கல்யாணத்தை 2 அண்ணன் தம்பி போய் கலாட்டா பண்ணி நிப்பாட்டிட்டாங்க, அவங்கள தூக்கி உள்ளே போட்டிருக்கோம், அவங்களோட பொருள் தான் சொன்ன உடனே அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க, நான் ஆர்டரில் கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டால் அங்கே வர்றது நம்ம குமரன், அவங்க பாட்டி, அவங்க தங்கச்சி, அதோட அவரோட தம்பி 4 பேருமே வெளியே வராங்க. அப்படியே அழுதுட்டு எல்லாரும் போய் நன்றி சொல்கிறாங்க. போட்டில் இறந்து போன நம்ம எலி பேச்சு பார்த்தீங்கன்னா 2 குட்டியை போட்டு எடுத்தால் இறந்து போயிருக்கோம். அந்த எலிக்குட்டியுமே பத்திரமா எடுத்து நம்ம ராஜா தான் கையில் வச்சுருப்பார். அந்த எலிக்குட்டியை அப்படியே நம்மளுக்கு குமரன்ட்ட நீட்டுறாரு. அவர் அந்த எலியை வாங்கி பத்திரமா அப்படியே தோட்டத்துக்குள்ளே போட்டுன்னு சொல்லி விட்டுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே அவங்க மொத்த குடும்பமும் நடந்து போயிட்டு இருந்தா எல்லாரும் மொத்தமாக நின்றுட்டு நம்ம எர்வினும் கேட்குறாரு, உன்னால தான் நாங்கள் இங்கே உயிரோடு நிற்கிறோம், உனக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்றோம், உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்டால் எங்கள் மெட்ராஸை எங்களுக்கே திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்கிட்டு போகிறாரு. நம்மளுக்கு ஒரு வாசகம் போடுறாங்க, 70% மெட்ராஸ் வாழ் மக்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஊரை விட்டுட்டு வேறு ஊரில் தான் போய் தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி ஏன் அந்த கிளைமேக்ஸை கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லி சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பா. அடுத்தவங்களுக்காக தான் உயிரை விடுற அளவுக்கு எத்தனை பேருக்கு இங்கே தைரியம் வரும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் அவ்வளோ பெரிய மனசில் இங்கெல்லாம் நம்மளுக்கு யாருக்கு வேணாம். ஆனால் ஒன்றே ஒன்று, யார் உயிரையும் எடுக்காமல் இருந்தால் போதும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நாளாக்கு யாரையும் கொலையை பண்ணதில்லை செஞ்சதில்லை அப்படின்னு அந்த அர்த்தத்துக்கு போகாதீங்க. யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழ்கிறது தான் இங்கே யார் உயிரையும் எடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன்.
நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு எப்பயுமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் எப்பயுமே சொல்லியிருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யுங்க. முடியலைனாலும் பரவாயில்ல, யாருக்கும் கெட்டது மட்டும் செய்யாதீங்க. அதே மாதிரி கெட்டவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் தயவு செய்து நல்லவங்களுக்கு கெட்டது செய்யாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுங்க நண்பா. பாய்.